இன்னைக்கு ஸ்டேஜ் 1 ஸ்ப்ளங்க் பேசிக்ஸில் ஸ்ப்ளங்க் காமன் கான்செப்ட்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் டே 1 கிரியேட் எ splunk.com அக்கௌண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சர்ச் பாரில் splunk.com அக்கௌண்ட்க்கு நான் போக போகிறேன். சர்ச் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளை வந்து ஸ்ப்ளங்க் வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இல்லை சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கிரியேட் யுவர் ஸ்ப்ளங்க் அக்கௌண்ட், அதாவது நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அக்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ளங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இமெயில், அதாவது நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம். இதில் ஜாப் டைட்டில்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஸ்ப்ளங்க் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி போடப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை ஆட் பண்ணணும். பண்ணி நான் இதில் சாஃப்ட் மீனியான்னு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்தியான்னு அதுவே செலக்ட் ஆகிடும். ஜிப் ஆர் போஸ்டல் கோடு, அதாவது நம்மளுடைய பின்கோட் போடணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த செக் பாக்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ளங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும்.